ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. லஞ்ச் பாக்ஸும் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இல்லை அப்பளம் பொரிச்சா போதும். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை வாசத்தோட இந்த லஞ்ச் பாக்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தோட்டத்திலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதோடு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்குனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்க்காம நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு பட்டாணியை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடித்து சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கறி லீவ் மட்டர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.